கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிம்ம ராசிக்கு உண்டான லைஃப் ஸ்டைல், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு, அவங்களுக்கு பிரத்யேகமான ஒரு ஏஞ்சல் நம்பரையும் பார்க்க போறோம். இந்த நம்பர்கள அவங்க யூஸ் பண்ணிக்கிறது மூலமா, அவங்களோட லைஃப்ல அபண்டன்ஸையும், சக்சஸையும் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து காலசக்கரத்துக்கு 5வது ராசியா வருது. இது வந்து திரிகோண வீட்ல முதல் வீடாவும் வருது. இந்த ராசியில பார்த்தீங்கன்னா, மகம், உத்திரம், பூரம் இந்த 3 நட்சத்திர பாதங்களும் இந்த ராசியில வருது. இதுல வரக்கூடிய இந்த மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து கேதுவோட நட்சத்திரமா வருது அப்படிங்கிறது வந்து பிதுர்காரர்களோட அதோட அ பதிவுகள்லாம் இந்த நட்சத்திரத்துல இருக்கும். இவங்களோட வாழ்க்கையிலயும் அதுக்கான அந்த அறிகுறிகள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தென்படத்தான் செய்யும். இந்த ரா ராசியினர் பார்த்தீங்கன்னா, தன்ன அதிகமா மதிக்கக்கூடியவங்க. தன் மேல எ எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அம் சுய நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய பீப்பிள் இவங்க. இவங்க வந்து மத்த பிலீஃப் வேற எதையாவது மத்தவங்க சொல்றத நம்புறதோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலான மத்த விஷயங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறத காட்டிலும், இவங்க வந்து தன் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அவங்கள மட்டுமே நம்பி, அவங்களோட ஹார்ட் ஒர்க்க மட்டுமே நம்பி வேலை செய்யக்கூடிய பீப்பிள் இவங்க. இவங்களோட இந்த மகம் நட்சத்திரம் இவங்களுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து இந்த சிம்மராசினருக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களோட தாத்தா, பாட்டனார் இவங்கலாம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்திருப்பாங்க. நல்ல ஊர்ல பேர் சொல்ற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்திருப்பாங்க. ஊருக்கு நல்லது சொல்ற மாரி, நெறைய ஹெல்ப் பண்ற மாரி, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த காலத்துல வந்து கோயில் கட்டியிருப்பாங்க. மக்களுக்கு பயன்படுற மாரி நெறைய விஷயங்கள செஞ்சிருப்பாங்க. இவங்களோட தாத்தா அண்ட் பாட்டனார் இவங்கலாம் வந்து சேர்த்து வச்ச அந்த பேரு, புகழ் அப்படிங்கிறது வந்து இவங்க ஃபேமிலி வரைக்குமே, இவங்க தலைமுறை வரைக்குமே அது கண்டிப்பா தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். இந்த சிம்ம ராசினர்ல பல பேரு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா எப்படி இருந்தாங்க தெரியுமா? எங்க பாட்டனார், தாத்தாலாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ புகழோட வாழ்ந்திருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு எவ்வளோ பேரு தெரியுமா? ஊர்ல அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான பேச்சுக்கள தவிர்க்கவே முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த நேட்டிவிட்டி சார்ந்த பெருமை அப்படிங்கிறது எப்பயுமே இந்த சிம்ம ராசினருக்கு இருக்கும். இவங்களோட மூதாதையர்கள் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு செல்வ செழிப்பு, பணம் அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்களோ இல்லையோ, நல்ல வந்து ஒரு பேரும் புகழும் அந்த குடும்பத்துக்கான ஒரு பேரும் புகழும் வந்து சேர்த்து வச்சு, அத அடுத்த தலைமுறைக்கும் கடத்தியிருப்பாங்க. இது கட்டாயமா சிம்ம ராசினரோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும். இவங்க ராசிக்கு 9ஆம் இடம் பாதக ஸ்தானமா வர்றது அப்படிங்கிறது வந்து, இவங்க தந்தை வழியில, இல்ல பாட்டனார் வழியில கலப்பு திருமணம், இல்ல மதம் மாறி திருமணம் அந்த மாரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இல்லையா இந்த சிம்ம ராசியினருக்கே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள், கலப்பு திருமணங்கள் நடக்கிறதுக்குலாம் நெறைய சான்சஸ் இருக்கும். 2ஆம் இடமான கன்னியில வந்து இவங்களுக்கு சுக்கிரன் நீசமாகிறது அப்படிங்கிறது வந்து, இவங்களுக்கு சின்ன அளவுலயாவது கண் இல்ல பல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தி குடுக்கும். அதுல வந்து இவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சின்ன விஷயமா இருக்கிறப்பயே அத வந்து பார்த்து இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, பெரிய அளவுல இவங்க பிரச்சனைகள அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கன்னி ராசியிலே வந்து இவங்களுக்கு புதன் வந்து உச்சமாகுது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இரட்டை வருமானத்த குடுக்கும். என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து, இவங்களுக்கு வந்து 2 விதமான வருமானம் வரக்கூடிய அமைப்பு எப்படியாவது கிடைச்சிரும். அதுக்கான விஷயங்கள இவங்க பார்த்து பார்த்து செஞ்சுருவாங்க. 2 கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லையா 2 பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல வேலை பார்த்துக்கிட்டு சைட்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி 2 விதமான வருமானத்த இந்த புதன் வந்து ஏற்படுத்தி குடுத்துருவாரு. இவங்க வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 15 நாள் இந்தியால ஒர்க் பண்றேன். 15 நாள் வெளிநாட்ல போய் ஒர்க் பண்றது. இந்த மாதிரி இந்த இரட்டை தன்மையான வாழ்க்கையும், வருமானத்தையும் இந்த புதன் வந்து இவங்களுக்கு குடுக்கத்தான் செய்றாரு. இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான சிம்ம ராசியினருக்கு வந்து அதிகப்படியான முன்கோபம் அப்படிங்கிறது வந்து தவிர்க்கவே முடியாது. அ இந்த காரணம் தான் அப்படிலாம் இல்லாம, முன்கோபம் அப்படிங்கிறது உடனடியா அத வெளிப்படுத்திட்டு, அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டா அதெல்லாம் ரியலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அத எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிலாம் கூட யோசிக்க மாட்டாங்க. அந்த ரியலைசேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப லேட்டா வரும். அத பத்தி யோசிப்பாங்களே தவிர, அத வந்து அவங்களால மாத்திக்கவும் முடியாது. இன் ஃபியூச்சர்ல வயது ஆக ஆக இந்த கேரக்டர் தன்னால மாறினா தான் உண்டு. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து இம்மீடியட்டா இரிட்டேட் ஆகி முன்கோபப்படக்கூடிய, மத்தவங்கள வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா பேசக்கூடிய நேச்சரும் இந்த ராசியினருக்கு கட்டாயம் இருக்கும். இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து துலாம்ல வந்து இவங்களுக்கு சூரியன் நீசமாகிறது அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே வந்து இது வந்து ஒரு 2, 3 தடவ அந்த முயற்சிய அவங்க கன்டினியூஸா எடுக்கிறப்ப மட்டும் தான் வெற்றி அப்படிங்கிறது இவங்களால அடைய முடியும். முதல் முயற்சியிலேயே நான் வந்து வெற்றி அடைஞ்சுட்டேன். இத ஒரே ஒரு அட்டெம்ப்ட்லயே இத நான் சக்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியினர் வந்து வெகு குறைவா தான் இருப்பாங்க. ஆனாலும் வந்து இவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்து அட் லாஸ்ட்டாவது இவங்களுக்கு கிராண்டியராவே கிடைக்க ஆரம்பிச்சுரும். அந்த சக்சஸ இவங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ற அளவுக்கு தான் இவங்களுக்கு கிடைக்கும் அந்த சக்சஸ் அப்படிங்கிறது.
4, 9 அப்படிங்கிறது வந்து பாதகமா வர்றது, இவங்க இந்த ராசினருக்கு வர்றது அப்படிங்கிறதுனால, இவங்களுக்கு தொழில்ல வந்து பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு எந்த காலத்திலயும் செட்டே ஆகாது. இவங்க பிசினஸ் பண்றாங்க இன்கேஸ் அப்படின்னா, இவங்க தனியா பண்ணா மட்டும் தான் அதுல வந்து இவங்க ஷைன் பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும். எந்த ஒரு காரணத்துக்காகவுமே அதுல வந்து ஒரு பிசினஸ் பார்ட்னர உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களால வந்து பிரச்சனைகள் தான் நெறைய ஆகுமே தவிர, பிசினஸ் குரோத்தும் குறையும். அப்புறமே இந்த பிசினஸ்லேருந்து அவங்கள வந்து வெளிய எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமா ஆயிடும். அதனால எப்பயுமே இவங்க மனசுல வச்சுக்க வேண்டியது பார்ட்னர்ஷிப் பண்ணி எந்த ஒரு பிசினஸும் இவங்க செய்யவே கூடாது. தன்னிச்சையான முடிவுகள் எடுத்து இவங்க இண்டிவிஜுவலா ஒரு பிசினஸ் செய்யறப்ப, அதுக்கான சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இவங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி இவங்களோட பெற்றோர்கள் மேல நெறைய பிரியம் இருந்தாலும், அவங்களுக்கு எவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சாலும், அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஸ்மூத்தா இருக்காது. இவங்களோட ஃபேவர்ஸ் எல்லாம் வந்து அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா இருந்தாலும், இவங்க என்ன செய்யணுமோ, இவரோட கடமை என்னமோ, இந்த சிம்ம ராசியினர் பேரண்ட்ஸ்க்கு என்ன கடமை செய்யணுமோ, அத தவறாம செஞ்சுடுவாரு. இவரோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து வச்சுக்கவே மாட்டாங்க. அ நான் இவ்ளோ பண்ணேன், இதுக்கு வேல்யூ பண்ணவே இல்ல இந்த பீப்பிள் வந்து, அப்படின்ற மாதிரியான எப்பயுமே அந்த மாரி ஒரு கவலைக்குள்ள போகக்கூடிய ஆட்களே கிடையாது. இவங்க வந்து ஒரு வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. நான் என் லைஃப இப்படிதான் எடுத்துட்டு போக போறேன். இதுல எந்த குறையும் இல்லாம இந்த விஷயங்கள நான் செஞ்சு முடிப்பேன். இது என்னோட கோல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு வந்து என்ன அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாலும், இவங்களுக்கு பதிலுக்கு என்ன கிடைக்குது, கிடைக்கல அப்படிங்கிறத பத்தி இவங்க மைண்ட் பண்ணவே பண்ணாம, அவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள அவங்க கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுல வந்து வருத்தப்பட்டுக்கவும் மாட்டாங்க. இவங்க நம்ம செஞ்சத வேல்யூ பண்ணவே இல்ல, நம்மள புரிஞ்சுக்கவே இல்ல, அப்படின்ற மாதிரியான வருத்தங்கள்லாம் இவங்களுக்கு படவே மாட்டாங்க. அடுத்தடுத்து இவங்க அவங்களோட ஸ்டெப்ஸ நோக்கி போய்க்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர, அவங்களோட வளர்ச்சி தான் இவங்களுக்கு மெயினா இருக்குமே தவிர, இந்த மாரி சில்லி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. மனச போட்டு வருத்திக்க மாட்டாங்க. தனிமை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தாவே இருக்கும். இவங்க தனிமையில இருந்து நெறைய யோசிச்சு, அவங்கள வளர்ச்சிய பத்தி மட்டுமே யோசிப்பாங்க. அவங்களோட பெர்சனல் குரோத் இத பத்தி மட்டும் தான் அவங்க சிந்தனை இருக்கும். சிம்மராசினர் பெரும்பாலான பீப்பிள் பார்த்தீங்கன்னா, சுயமா முன்னேறி வந்த பீப்பிளா தான் இருப்பாங்க. என்னதான் பேக்ரவுண்ட் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பூர்வீகம் செட் ஆகவே ஆகாது. அதே மாரி பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறதும் கூட வந்து இவங்களுக்கு அந்த அளவுக்கு பலனளிக்காது. ஆனா இவங்க தன்ன போல உழைச்சு ஒரு முன்னேற்றத்த அடையிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு கிராண்ட் சக்சஸா இருக்கும். ரொம்ப அதிரடியான சக்சஸ் எல்லாம் இவங்க பார்க்கலாம். இது வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசினரோட ஒரு 45, 50 வயதுக்கு மேல தான் இந்த சக்சஸ் எல்லாம் அவங்க பார்க்க முடியும். இவங்களே நெனச்சு பார்க்காத அளவுக்கு அவங்களோட ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பெரிய அளவுல அவங்களுக்கு சக்சஸாவும், அபண்டன்ஸாவும் அவங்க லைஃப்ல மாறி வரும். அந்த சக்சஸ இவங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்களுக்கு திருமணத்துக்கு பின்னாடி அ இவங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது வந்தும், இவங்களோட ஸ்டேட்டஸ் லெவல் அப்படிங்கிறது வந்தும் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைல விட, இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் அவங்க பார்ட்னர் வந்ததுக்கப்புறம், இவங்களோட லெவல் வந்து அடுத்த நிலைமைக்கு போயிடும். இன்னுமே கிராண்டியரான லைஃப் நோக்கி இவங்க லைஃப் நகர ஆரம்பிக்கும். இவங்களுக்கு வந்து குழந்தைகள் மேலயும் அதீத அன்பு, பாசம் வச்சிருக்க பீப்பிள் இவங்க. அவங்களுக்காக தன்னோட எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு, அத வந்து ஒரு முக்கியமான கோலா வச்சுக்கிட்டு, இவங்க தன்னோட வேலைகள செஞ்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு அவங்களோட முன்னேற்றங்கள்ல அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் பண்ணி, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் தவறாம செஞ்சு தரக்கூடிய பீப்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான். சித்தர் வழிபாட்டுல அதிகப்படியான ஈடுபாடுகள் கொண்டவர்கள் வந்து இந்த சிம்ம ராசினர் தான். ஏதாவது ஒரு சித்தர் படமாவது கண்டிப்பா இவங்க வீட்ல இருக்கும். எல்லா சிம்ம ராசினர் வீட்லயும் இந்த மாரி ஏதாவது ஒரு சித்தர் வழிபாடு இருக்கும். இல்ல மூதாதையர்கள் ஃபோட்டோவாவது வச்சுக்கிட்டு, இவரு தான் எனக்கு எல்லாமே, எங்க தாத்தா தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி அவங்கள வழிபாடு பண்றது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் இந்த சிம்ம ராசினர் செய்வாங்க. இவங்களுக்கு வந்து தாடி வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப புடிக்கும். அந்த மாரியும் இருக்கும். இவங்களுக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தாடி வச்சுட்டு இருப்பாங்க. அதிரடி நடவடிக்கைகள விரும்பக்கூடிய இவங்க வந்து, புகழ்ச்சியவும் அதிகமா விரும்புவாங்க. புகழ்ச்சிக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இவங்களுக்கு இருக்கும். மத்தவங்க இவங்கள வந்து புகழ்ந்துட்டாங்க அப்டின்னா, மத்தவங்க வந்து இவங்க கிட்ட நெறைய காரியங்கள் சாதிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இவங்க வந்து புகழ்ச்சி லவ்வர்ஸாவே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப ப்ரொலாங்டா இழுத்து அத யோசிச்சு மெதுவா டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஃபட்டா அதிரடியா இவங்க எந்த ஒரு டிசிஷனையும் எடுப்பாங்க. அது இவங்களுக்கு 100% ஃபேவரபிளாவே இருக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் அவங்க முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுல எவ்ளோ லாஸ் வந்தாலும் சரி, அதுல பின்வாங்கவே மாட்டாங்க. இந்த முடிவு நான் எடுத்தது. இதுல என்ன வந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அத முன்னோக்கி போய்க்கிட்டே இருப்பாங்களே தவிர, ஒரு நாளும் அந்த பேக்வர்ட் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க இவங்க.
எதையுமே ரொம்ப பிரம்மாண்டமா யோசிச்சு அதிரடியா செய்யக்கூடிய இவங்களுக்கு வந்து இவங்க இவங்க நினைக்கிற மாதிரியான சக்சஸும், இல்ல வீடு அமையறது, இல்ல பிசினஸ் அமையறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இவங்க அமைச்சுக்குவாங்க. இல்லன்னா தன்ன போலயே இவங்களுக்கு அந்த மாரி விஷயங்கள் தான் அமையுமே. எது வந்தாலுமே இவங்களுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாவும், பல பேர் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுக்கு எல்லாமே அமைஞ்சுட்டு இருக்கும். 5ஆம் இடமும், 8ஆம் இடமும் வந்து இவங்களுக்கு குருவா வர்றது, அது வந்து 12ஆம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்த கிரியேட் பண்ணி குடுக்கும். முன்னாடியே சொன்ன மாரி இந்த விபரீத ராஜயோகம் வந்து இவங்களோட வயதுல வந்து 45 இல்ல 50 வயசுக்கு மேல கட்டாயம் ஒர்க் பண்ணும். இவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நெறைய சக்சஸும், அபண்டன்ஸும் இவங்க பார்க்க போறாங்க. அந்த அளவுக்கு இவங்க லைஃப் ஸ்டைல் வந்து பெரிய அளவுக்கு பிற்பாதியில வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுடும். 9ஆம் இடம் செவ்வாய். அதே மாதிரி இவங்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து புகழை தரக்கூடிய இடம். அதாவது பாதகத்த குடுத்து, அதுக்கப்புறம் நல்ல பாக்கியங்கள குடுக்கக்கூடிய அமைப்புல தான் இவங்களோட ராசி இருக்குது. அதே மாதிரி இவங்க புகழ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இவங்க வாழ்நாள்ல புகழ தொடாம இருக்கவே மாட்டாங்க. 11ஆம் இடம் வந்து இவங்களுக்கு மிதுனமாவும் வர்றது, 2ஆம் இடம் கன்னியாவும் வர்றது வந்து இவங்களுக்கு பேச்சுனால எந்த அளவுக்கு வருமானம், இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதோ, அதே அளவுக்கு பேச்சுனால சில பிரச்சனைகளையும் சந்திச்சு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு அதன் மூலமா நன்மை ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடம் சந்திரனா வர்றது வந்து இவங்க தாயாருக்கு வந்து அப்பப்ப நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்கும். அதே மாரி அம்மாவாலயும் இவங்களுக்கு பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கும். அதையுமே இவங்க நோட் பண்ணிக்கணும். இந்த ராசியினர்ல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அரசு சார்ந்த தொழில்கள்லயும் அல்ல கவர்ன்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கான்ட்ராக்ட் பிசினஸ்லயுமே இருப்பாங்க. எங்க இருந்தாவது இவங்களுக்கு வந்து அரசு சார்ந்த ஒரு கனெக்டிவிட்டி கண்டிப்பா வந்துரும். இவங்க இன்டைரக்ட்டாவாவது அந்த ஒரு தொடர்புல கண்டிப்பா இருப்பாங்க. நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ரொம்ப டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, பொலிட்டீஷியன்ஸ் போலவே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் வேர் பண்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களோட வீடு, இல்ல இவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ், ஆஃபீஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டா, ரொம்ப இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப கிராண்டா வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். ஓவராலா இவங்களுக்கு வந்து சித்தர் வழிபாடு ரொம்ப பெரிய அளவுல கை குடுக்கும் அப்படிங்கிறதுனால, ஏதாவது இவங்களுக்கு விருப்பமான, இவங்களுக்கு மனதுக்கு பிடிக்கிற சித்தர வந்து இவங்க கையில எடுத்துக்கணும். அவரோட வழிபாடு அப்படிங்கிறத வந்து இவங்க கையில எடுத்துக்கிறப்ப, இவங்களுக்கு வாழ்க்கையில வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப விரைவிலேயே கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஏதாவது ஒரு சித்தர் வழிபாடு இவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில இவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றிகள தரக்கூடியதா இருக்கும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏஞ்சல் நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசினருக்கான பிரத்யேகமான ஏஞ்சல் நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 940 அப்படின்ற நம்பர் தான். இந்த எண்கள வந்து இவங்க அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிறதன் மூலமா, அவங்களுக்கு உண்டான வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான இடர்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிச்சுரும். இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலும், லக்ஸுரி, சக்சஸ், புகழ் எல்லாமே வந்து இந்த எண்கள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா பெற்றுத்தரும். அதே மாரி இந்த சித்தர் வழிபாடும் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான கர்மவினை சார்ந்த பிரச்சனைகளையும் நீக்கிட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஹேப்பியான லைஃப்பையும் பெற்றுத்தரும். ஸோ நீங்களும் இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.